வீட்டுல போய் உட்காரு பாப்பா யார் வரான்னு. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9:30 மணிக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா, யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ஒரு வாரத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போலன்னா உள்ள போலன்னா நான் வந்து டிஎஸ்பி ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். சாயங்காலம் 6 மணிக்கு 2ல எது பெட்டர்னு முடிவு பிடிக்கும். நாளைக்கு வரேன் ஒரு வீட்டுல வண்டி அனாதி மாதிரி இருக்கிறேன். வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா உன்னை கட்டி குடிச்சு அளவு போக முடியுமா? ஹோம்ல சேர்த்து வர சோறு போடுவாங்க, துணி கொடுப்பாங்க போன்றாங்கம்மா. சேர்த்து வந்தேன் நான். அம்மா அப்பா இல்லை, புருஷன் இல்லை, குழந்தைங்க இல்லை. யார் வீடு? உங்க வீடா? என் வீட்டுல அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9:30 மணிக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா, யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ஒரு வாரம் டூர் போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை அவங்க ஒரு மாதிரி இதுங்கிட்ட போய் வீட்டுல எதனா இருக்க பாத்தியாதான் இது வீட்டுல போய் என்ன இருக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியலம்மா. அடிச்சு போட்டாங்க, அடிச்சு சாவடிச்சு போட்டா கூட சாட்சி ஒண்ணு கேக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அவ்வளோ பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டு சாயங்காலம் சொல்லலைன்னா நான் வந்து குடியாத்தா டிஎஸ்பி ஆஃபீஸில் வந்து வீட்டில் போய் உட்காரு பாப்பா யார் வரான்ட்டு ரிமாண்ட் பண்ணி விடலைன்னா, அவங்க போலன்னா உள்ள போலன்னா நான் வந்து டிஎஸ்பி ஆஃபீஸில் வந்து உட்காந்துக்கிடுவேன். ரைட்டு சாயங்காலம் 6 மணிக்கு 2ல எது பெட்டர்னு முடிவு பிடிக்கும். வீட்டுக்காரி இறந்துட்டாங்க சார். நான் கோயிலுங்களில் பூ விற்று பொழைச்சின்னு இருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு வண்டி அனாதி மாதிரி இருக்கிறேன். கோயிலில் 4-5 நாளாக கோயிலில் தங்கி இருக்கிற வந்து பாருன்னா யாருமே வந்து பார்க்கல, நடவடிக்கை எடுக்கல. எப்போ வந்து பிரச்சனை பண்ணிட்டு எதிர்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கஞ்சா அடிச்சுட்டு குடிச்சிட்டு நைட்டெல்லாம் வந்து தைரியம் தான் வெளியே வாடி டெய்லியும் பண்ணின்னு இருப்பேன். போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பியான்றது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் யாருமே எதுவுமே கேட்டுக்க மாட்டேங்க. 5 நாளாக வீட்டை வந்து பாருங்கன்னா வர்றோம் போன்ட்டு எதுனா ஒரு சாக்கு யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட். எத்தனை பேர் வந்து அடிக்கிறாங்க? 4 பேரோ 5 பேரோ சேர்ந்துக்கிறாங்க சார். 4 பேர் முதல்ல ஒரு முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்கள விட்டுட்டு இப்போ வேற ஒருத்தர் ஒரு போலீஸ்காரும் ஒரு அவங்க ஒய்ஃபும் அவங்க சொந்தக்காரையும் கூட சேர்ந்து வந்து அப்பப்போ கலாட்டா பண்ணிட்டே இருக்கிறாங்க. என் இடத்துல 3 அடி இடத்த வேற வீடு பிடிச்சி கட்டிட்டு மொத்தத்தையும் என் இடத்துல சேர்த்து வந்தேன். நான் என் வீடு மேலெல்லாம் நதை போட்டு வச்சு எல்லாம் ஒழுகி எல்லாம் உடச்சி விழுது. உன்னை வாடகை வீட்லயே எங்கேயும் வித்துட்டு போறதுக்கும் விடல. என்ன மாலா என் பேரு 49 விஸ்வநாதன். யாரும் இல்லை விஸ்வநாதன். நான் மட்டும் தனியா இருக்கிறேன் சார். சேர்த்து வந்ததும் பெருமாள் கோயில் தெரு, சின்ன தெரு. பல்லவன், உஷா, பைரவன், சங்கீதா, சத்திவாணி, கோகுலு எல்லாருமே ஒன்னா மாத்தி வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாரும் எடுத்துக்க மாட்டோம். இறந்துட்டாங்க சார் அவரு. யாரும் நான் மட்டும் தனியா இருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.